கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கின்ற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு தயவுகளை ஒத்தாசைகளை காணும்படி பெரும்படி செய்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற கலங்க வைக்கும் சூழ்நிலைகளினால் பயத்துடனும் திகிலுடனும் காணப்படலாம். எவைகளை குறித்து பயந்து போய் காணப்படுகிறீர்களோ அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கின்றார். பயங்களை நீக்கி பாதுகாக்கின்றார். வேதத்தில் 365 நாட்களும் 365 முறை கர்த்தர் உங்களுக்காய் பயப்படாதே என்ற வார்த்தையை கூறி தேற்றுகிறபடியினால் உங்களிலிருந்து இன்றைக்கு பயத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் தீவிரித்திருக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து பயப்படாமல் தேவனையே முழு விசுவாசத்துடன் சார்ந்து தயவை பெற்றதை குறித்து தியானிப்போம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தானியேலின் நண்பர்களை குறித்து வாசிக்கின்றோம். அங்கே அவர்கள் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டவர்களாய் அந்நிய தேவர்களை ஆராதிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டவர்களாய் அநேக உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனவர்களாய் அக்னி சூளையிலே போடப்பட்டவர்களாய் காணப்பட்டனர். எல்லா சூழ்நிலையிலும் பயப்படாமலும் கலங்காமலும் தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிப்பார் என்ற முழு நிச்சயத்துடன் சூழ்நிலைகளை எதிர்கொண்டு கடந்தபடியினால் கர்த்தர் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் தன் சாயலை வெளிப்படுத்தினார். அக்னி சூளையில் ராஜாவின் கண்கள் காணும்படிக்கு அக்னி சூளைக்கு தானியேலின் நண்பர்களை தப்புவித்து கனம் பண்ணினார் என்பதை வாசித்து அறிகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அக்னி சூளையின் துன்பங்களுடனும் சிங்கக்கெபியின் அனுபவங்களுடனும் கோலியாத்தை போன்று அவ்வப்போது வந்து பயத்தை கொடுக்கின்ற போராட்டங்களுடனும் கடந்து போய்கொண்டும் எப்படி விடுதலை ஆவோம் என்று அறியாமல் பயத்துடனும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்யும்படி பரிந்து பேசும்படி கடந்து வருகின்றார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், வெற்றிகளை சுதந்தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசு கிறிஸ்துவை இதுவரையில் அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் பயந்தவர்களாய் காணப்படுவீர்களானால் உங்கள் பயங்களையும் நீக்கி விடுதலை தருவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.